இருக்கக்கூடிய இந்த ஒரு மாநாடு தான் இந்த எழுச்சியினுடைய ஆரம்பமாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் உங்கள் அனைவருடைய ஆதரவும் தேவை என்று அன்பாக கேட்டுக்கொண்டு மாநாட்டு உரைக்கு செல்கின்றேன். வட்டுக்கோட்டை தீர்மானத்தை துணிச்சலுடன் முன்னெடுத்த தந்தை செல்வா உட்பட்ட தமிழ் தலைவர்களை நினைவில் நிறுத்தி அந்த தீர்மான கொள்கையை தமது உயிரை அர்ப்பணித்து 2009 ஆண்டு வரை முன்னெடுத்த மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழின அழிப்பால் இனப்படுகொலையால் படுகொலை செய்யப்பட்ட எமது தமிழ் உறவுகளை நினைவு கூறுகின்றோம். பாசத்துக்கும் மதிப்புக்கும் உரிய தமிழீழ மக்களே, அன்பிற்கினிய மதத் தலைவர்களே, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அரசியல் கட்சி தலைவர்களே, கல்வியாளர்களே, சமூக பிரதிநிதிகளே, இளைஞர்களே, புலம்பெயர் உறவுகளே, தாய் தமிழக உறவுகளே, எல்லோருக்கும் எமது அன்பான வணக்கங்கள். எமது தேசத்தை மீளக் கோருகின்றோம். இன்று நாம் ஒன்று கூடியிருப்பது ஒரு சாதாரண நினைவு கூறும் நிகழ்வுக்காக அல்ல, மாறாக ஈழத்தமிழர் வரலாற்றின் ஒரு முக்கியமான திருப்பு முனையை நினைவு கூறவும், அதன் அர்த்தத்தை மீளாய்வு செய்யவும், எதிர்கால பாதையை வகுக்கவும் நாம் ஒன்று கூடியுள்ளோம். 50 ஆண்டுகளுக்கு முன்பு 1976 ஆண்டு மே 14 நாள் வட்டுக்கோட்டையில் கூடிய தமிழர் அரசியல் தலைமைகள் தந்தை செல்வா அவர்களின் தலைமையில் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மூலம் தாம் இழந்த இறைமையையும் தேசத்தையும் மீளப்பெறுவதற்கான உறுதிப்பாட்டினை வெளிப்படுத்திய வரலாற்று நிகழ்வாகும். இந்த தீர்மானம் ஒரு அரசியல் ஆவணம் மட்டுமல்ல, இது ஒரு தேசிய இனத்தின் அரசியல் உணர்வின் வெளிப்பாடு, தலைமுறைகளின் தியாகங்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு தேசிய பிரகடனம். வட்டுக்கோட்டை தீர்மானம் தோன்றிய சூழலை நாம் மறக்க முடியாது. பல தசாப்தங்களாக தமிழர்கள் சமத்துவம், மொழி உரிமை, கல்வி உரிமை, நில உரிமை மற்றும் அரசியல் பங்குபற்றலுக்காக ஜனநாயக வழிகளில் போராடினர். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் எதிர்கொண்டது மறுப்பையும் ஒடுக்குமுறையையும் சிங்கள ஏகாதிபத்தியத்தினுடைய வன்முறையையும் தான். 1956 ஆண்டின் சிங்களம் மட்டும் சட்டம் 1958, 1977, 1981, 1983 ஆகிய ஆண்டுகளின் தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட இனவன்முறைகள், கல்வியில் தரப்படுத்தல், அரச ஆதரவு குடியேற்றங்கள், இவை அனைத்தும் தமிழர்களின் அரசியல் எதிர்காலம் குறித்து ஆழமான கேள்விகளை எழுப்பின. அந்த பின்னணியில் தான் வட்டுக்கோட்டை தீர்மானம் உருவானது. இது ஒரு கோபத்தின் தீர்மானம் அல்ல, இது ஒரு விடுதலையின் அறிவிப்பு. இது வெறுப்பின் வெளிப்பாடு அல்ல, இது சுயநிர்ணயத்தின் மொழி. இது பிரிவினைக்கான அழைப்பு அல்ல, இழந்த தேசத்தை மீளப் பெறுவதற்கான உறுதிப்பாடு. இது ஒரு தேசிய இனத்தின் அரசியல் உரிமையையும் அரசு உரிமையையும் உலகுக்கு எடுத்துரைத்த வரலாற்று பிரகடனம். 1977 ஆண்டு பொதுத் தேர்தலில் தமிழ் மக்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு ஏகோபித்த ஜனநாயக ஆணை வழங்கினர். இதுவே ஈழத்தமிழினம் இறுதியாக தமது அரசியல் விருப்பை வெளிப்படுத்த அமைத்த ஓர் சந்தர்ப்பமாக அமைந்தது. அதன்பின் ஈழத்தமிழினத்தின் குரல் வலையை இன்னும் அதிகமாக நசுக்குவதிலேயே சிங்கள பேரினவாதம் குறியாக இருந்தது. இன்று 50 ஆண்டுகளுக்கு பிறகு நம்மை நாமே கேட்க வேண்டிய கேள்வி என்ன? வட்டுக்கோட்டை தீர்மானம் இன்னும் பொருத்தமுடையதா? எமது பதில் தெளிவானது, ஆம். ஏனெனில் வட்டுக்கோட்டை தீர்மானம் ஒரு காலகட்டத்துக்கான ஆவணம் அல்ல, அது ஈழத்தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் உரிமைகள் பற்றிய அடிப்படை கொள்கைகளின் பிரகடனம். ஈழத்தமிழினம் எவ்வித ஒடுக்குமுறைகளுமின்றி சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதை உறுதி செய்யும் இறுதி இலக்கின் வரைபடம். சுயநிர்ணய உரிமை காலாவதியாகாது, ஒரு மக்களின் தாயக உரிமை அழியாது, தேசிய அடையாளம் மறைந்து விடாது. இன்று உலகம் மாறியுள்ளது, தொழில்நுட்பம் வளர்ந்துள்ளது, அரசியல் சூழ்நிலைகள் மாறியுள்ளன. ஆனால் தமிழர் தேசிய கேள்வியின் அடிப்படை அம்சங்கள் இன்னும் தீர்க்கப்படாமலேயே உள்ளன. எனவே வட்டுக்கோட்டை 50 என்பது கடந்த காலத்தை நினைவு கூறுவது மட்டுமல்ல, எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்க வேண்டும். அன்பான ஈழத்தமிழ் மக்களே, இன்றும் எம்முன் ஒரு வரலாற்று கடமை உள்ளது. எமது முதல் தலைமுறையினர் வழங்கிய ஜனநாயக ஆணை இன்றும் உயிரோடு உள்ளது. மக்கள் ஆணையை சிரமேற்ற எமது இளைய சமூகம்
உயிரை கொடுத்து இந்த ஆணையை முன்னெடுத்தது. இரத்தத்தினாலும் உயிர் கொடையினாலும் அர்ப்பணிப்புகளினாலும் வளர்க்கப்பட்ட எமது விடுதலை வேள்வி இன்று சர்வதேசமயப்படுத்தப்பட்டுள்ளது. எமது விடுதலை போராட்டத்தினை பயங்கரவாதமாக சித்தரித்த சிங்கள பேரினவாதம் இன்று உலக நாடுகள் முன்னே அம்பலப்பட்டு நிற்கின்றது. ஸ்ரீலங்காவின் ஆட்சிக்கட்டில் அரசுகள் மாறினாலும் அவர்களின் பேரினவாத சிந்தனையில் எவ்வித மாற்றங்களும் ஏற்படவில்லை. மயிலத்தனை மாதவனை மேய்ச்சல் தரை ஆக்கிரமிப்பு முதல் தையிட்டி சட்டவிரோத விகாரை வரை தமிழர்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்ட வண்ணமே உள்ளனர். மேதகு அவர்களின் கூற்றுக்கு இணங்க வரலாறு எமது வழிகாட்டி, வரலாற்றில் தமிழர் அரசும் சிங்கள அரசும் தனித்தனியாக இருந்தபோதே தான் இந்த தீவு அமைதியாகவும் செழிப்பாகவும் வளமாகவும் இருந்தது. இரு இனங்களும் தமது மொழி, சமய, கலாச்சார, பண்பாடு மற்றும் இன அடையாளங்களை பேணி பாதுகாக்கக்கூடியதாக இருந்தது. எண்ணிக்கையில் கூடியவர்கள் எம்மீது ஆதிக்கம் செலுத்தாமலும் எமது வளங்களை சுரண்டாமலும் எமது மொழி, மதம், பண்பாட்டை சிதைக்காமலும் நிம்மதியாக வாழக்கூடியதாக இருந்தது. நாம் மீண்டும் தலைநிமிர்ந்து வாழ வேண்டுமெனின் தமிழ் தேசியத்தின் பல்வேறு தளங்களில் இயங்கும் அரசியல் சக்திகள், சமூக அமைப்புகள், மத தலைவர்கள், இளைஞர்கள், பெண்கள், அறிவுஜீவிகள், புலம்பெயர் சமூகங்கள் மற்றும் தமிழக தொப்புள் கொடி உறவுகள் அனைவரும் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் பால் ஒன்றுபட வேண்டும். நாம் கருத்து வேறுபாடுகளை கொண்டிருக்கலாம், ஆனால் அனைவரும் தமிழரே. எமது வரலாறு ஒன்றே, எமது எதிர்காலமும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஈழத்தமிழ் மக்களில் அரசியலை முன்னெடுக்கும் அரசியல் தலைமைகள் ஒரேயொரு மக்கள் ஆணையை பெற்ற வட்டுக்கோட்டை தீர்மானத்தை மையமாக வைத்தே தமது அரசியல் நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும். வட்டுக்கோட்டை தீர்மானத்தையே மக்களை இணைக்கும் மைய விசையாகவும் கொள்ள வேண்டும். அதை விடுத்து மீண்டும் ஒரு முறை நீங்களும் எமது மக்களையும் சிங்கள பேரினவாதத்தின் சூழ்ச்சி வலையில் வீழ்த்தி மீண்டும் ஒரு முறை ஏமாறவோ வேண்டாம். எமது விடுதலை பயணத்தில் புலம்பெயர் தமிழர்களின் பங்கும் இன்றியமையாதது. உலகின் பல நாடுகளில் வாழும் தமிழர்கள் தாயக மக்களின் குரலை உலக அரங்கில் எடுத்துச் சென்றுள்ளனர். கல்வி, பொருளாதாரம், மனித உரிமைகள் மற்றும் அரசியல் ஆதரவு ஆகிய துறைகளில் அவர்கள் ஆற்றி வருகின்ற பங்களிப்பு அளப்பெரியது. எதிர்காலம் புலம்பெயர் தலைமுறையின் கைகளிலும் உள்ளது. அவர்கள் தமது அடையாளத்தையும் மொழியையும் வரலாற்றையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். இன்றைய இளைஞர்களிடம் நாம் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றோம். வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஒரு வரலாற்று ஆவணமாக மட்டும் பார்க்காதீர்கள். அதை ஒரு அரசியல் சிந்தனையாக புரிந்து கொள்ளுங்கள். அதை ஒரு தலைமுறையின் கனவாக மதியுங்கள், வாசியுங்கள். அதை எதிர்காலத்திற்கான பொறுப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சிங்கள சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களின் அரசியல்வாதிகளினாலும் பேரினவாத சிந்தனையாளர்களினாலும் பரப்பப்பட்ட பொய்யான வியாக்கியானங்கள் போல் நாம் பயங்கரவாதத்தினால் இந்த தீவை கூறுபோட விளையவில்லை. நாம் காலனித்துவ ஆட்சியினால் பறிக்கப்பட்ட எமது நாட்டினை, எமது இறைமையினையே மீளவும் கேட்கின்றோம். உங்கள் நிலத்தில் ஒரு அங்குலம் தன்னும் நாம் கேட்கவில்லை. உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தவோ உங்கள் இறைமையை பறிக்கவோ விளையவில்லை. 1833 கோல்புருக் கெமரூன் சீர்திருத்தத்துக்கு முன்பு இந்த தீவு எக்காலத்திலும் ஒற்றையாட்சியின் கீழ் இருந்ததில்லை. ஆங்கிலேயர் தமது ஆட்சி இலகுவிற்காக ஒன்றாக்கியதை பற்றி பிடித்துள்ள சிங்கள ஆட்சியாளர்கள் தமது அதிகாரத்தினை தக்க வைத்துக் கொள்ள இனவாதத்தை தூண்டி அழிவினையே உருவாக்கி வருகின்றனர். எம்மை மீறி எமது ஒப்புதல் இன்றி உருவாக்கப்பட்ட இணைப்பு முறையில் இணைந்து வாழ நாம் எடுத்த முயற்சிகளான 1957 செய்து கொள்ளப்பட்ட பண்டா செல்வா ஒப்பந்தம், 1965 டட்லி செல்வா ஒப்பந்தம் என்பன ஒருதலை பட்சமாக கிழித்தறியப்பட்டன. அதன்பின் இராணுவ சமநிலையில் மேலாக இருந்த தருணத்தில் கூட சமாதானத்தை விரும்பி ஒரு தலைப்பட்ச போர் நிறுத்தத்தை அறிவித்து சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்திய போதும் மீண்டும் ஏமாற்றப்பட்டு தமிழினமே இன அழிப்பு செய்யப்பட்டது. எமது நாட்டினை நாம் மீண்டும் பெற வேண்டும் என்ற கோரிக்கை இன்று நேற்று உருவானது அல்ல. 1968ஆம் ஆண்டு கிராமிய சபைகள் தொடர்பான வெள்ளை அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போது அதனை கடுமையாக எதிர்த்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் வி நவரத்தினம் அவர்கள் தமிழ் மக்கள் மீண்டும் தமது பழமையான தமிழ் ராசதானியை தமது மரபு வழி தாயகத்தில் உருவாக்க அழைப்பு விடுத்தார். இதன் மூலம் மட்டுமே தமிழினம் சுதந்திரமாகவும் தனித்துவத்துடனும் இந்த தீவில் வாழ முடியும் என தீர்க்க தரிசனமாக அறிவித்தார். இவ்வாறாக தமிழ் மக்களிடையே கனன்ற விடுதலை தீயை
வட்டுக்கோட்டை தீர்மானம் ஒரு அரசியல் வடிவமாக்கி தமிழினத்தின் ஏகோபித்த ஜனநாயக ஆணையை 1977ஆம் ஆண்டு தேர்தலூடாக வரிந்தும் கொண்டது. வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட காலத்துடன் ஒப்பிடும் பொழுது 1956ஆம் ஆண்டு அம்பாறை மாவட்டம் கல்லோயா இங்கினியாக்கலை முதல் 2009 முள்ளிவாய்க்கால் வரை இன அழிப்புக்கு உள்ளான, தொடர்ந்தும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கு உள்ளாக்கப்படும் இனமாக உள்ள எமக்கு வட்டுக்கோட்டை தீர்மானம் வகுத்த வழியே நிரந்தர தீர்வையும் தமிழினத்தின் வாழ்வையும் உறுதி செய்யும். இந்த யதார்த்தத்தை நீங்களும் விளங்கிக் கொள்வீர்கள் என நம்புகிறோம். அன்பான தாய் தமிழக தொப்புள் கொடி உறவுகளே, உங்களுக்கும் ஈழத்தமிழருக்குமான உறவு வரலாறுகளை கடந்தது, தாய் சேய் உறவு போன்றது, என்றுமே பிரிக்க முடியாதது. ஆனாலும் இன்று இந்த உறவை பிரிப்பதற்கு எதிரிகள் பல்வேறு தந்திரங்களை கையாண்டு வருகின்றனர். இதனை நீங்கள் விளங்கிக் கொண்டு அனைத்து சதிகளையும் முறியடித்து எம்மோடு என்றும் தோள் நிற்பீர்கள் என்று நம்புகிறோம். எமது அரசியல் போராட்டங்களிலும் ஆயுத போராட்டத்திலும் உங்களுடனும் கைகோத்து நிற்கின்றோம். இன்று புதிதாக அரசேறியுள்ள தமிழக முதல்வரிடமும் ஈழத்தமிழரின் தேசிய கேள்வியை வட்டுக்கோட்டை தீர்மானத்தினூடாக அணுகுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். அன்பான இந்திய தேசத்து மக்களே, ஈழத்தமிழராகிய நாம் தெற்காசிய பிராந்தியத்தின் வல்லரசான இந்திய தேசத்தை அன்புடன் தந்தை தேசமாகவே அணுகுகிறோம். பல்வேறு மொழி, கலாச்சாரம், பண்புகளை கொண்ட பல தேசிய இனங்கள் ஒன்றாக சமத்துவத்துடன் அதிகாரங்களை பகிர்ந்து கூடி வாழ்வதை வியந்து பார்க்கிறோம். உங்களின் தேச ஒருமைப்பாட்டினை நாம் பெரிதும் மதிக்கிறோம். வருந்தத்தக்க விதமாக அவ்வாறான சூழமைவு இங்கு இல்லை. சிங்கள வல்லாதிக்க சக்திகள் எம்மை தொடர்ந்து அடிமைப்படுத்துவது இந்த பிராந்தியத்தின் சமநிலையை குலைப்பதற்கே வழிவகுக்கும். நாம் தனித்தேசமாக மலர்வதே இந்திய தேசத்தின் தென்மண்டல பாதுகாப்பினை உறுதி செய்வதுடன் உங்களுக்கு அருகே உங்களுக்கான உற்ற ஒரு நட்பு தேசம் உங்களுக்கு உருவாகும். பல்தேசிய உலக நாடுகளே, இன்று உருவாகியுள்ள பல்துருவ உலக ஒழுங்கில் நாம் அனைத்து தரப்பினரையும் வரவேற்கவும் ஒத்துழைக்கவும் நாம் தயாராக உள்ளோம். எமது தேச விடுதலைக்கு எமக்கு தோள் கொடுக்கும் அனைத்து சக்திகளின் ஆதரவினை பெற்றுக்கொள்ளவும் இணைத்து பயணிக்கவும் நாம் தயாராக உள்ளோம். எமது விடுதலை பயணமும் உங்களின் தேச நலன்களும் சந்திக்கும் புள்ளியில் நாம் இணைந்து பயணிக்க தயாராக உள்ளோம். இன்று நாம் நினைவு கூறுவது ஒரு தீர்மானத்தை அல்ல, ஒரு மக்கள் தமது அரசியல் எதிர்காலத்தை தாமே தீர்மானிக்க வேண்டும் என்ற உயரிய கொள்கையை. நாம் நினைவு கூறுவது தந்தை செல்வா போன்ற தலைவர்களின் தியாகங்களையும், எமது விடுதலைக்காக தங்கள் இன்னுயிர்களை இந்த மாவீர செல்வங்களையும், தமது உடல் அங்கங்களையும் தமது இளமை காலங்களையும் இழந்த விடுதலை வீரர்களின் ஈகங்களையும். நாம் நினைவு கூறுவது எமது மக்களின் உயிர் தியாகங்களையும் துன்பங்களையும் நம்பிக்கைகளையும். அன்புடைய உறவுகளே, வட்டுக்கோட்டை 50 ஒரு முடிவல்ல, வரலாற்றை நினைவு கூறும் ஒரு நிகழ்வாக மட்டுமன்றி தமிழர் அரசியல் சிந்தனையை புதுப்பிக்கும் ஒரு சந்திப்பாகவும் இது அமைய வேண்டும். இது ஒரு புதிய ஆரம்பம். பூமி பந்தங்கும் பறந்து வாழும் தமிழினம் தமிழ் தேசியம் என்ற ஒற்றை குடையின் கீழ் ஒன்றுபட வேண்டும். தமிழன் இல்லாத நாடும் இல்லை, தமிழனுக்கு என்று ஒரு நாடும் இல்லை என்ற குறையை போக்க வட்டுக்கோட்டை தீர்மானம் முன்மொழிந்த எமது தேசத்தினை கட்டியெழுப்ப ஒன்றுபட வேண்டும். இதனூடாக தமிழருக்கான தேசம் இந்த மண்ணில் பிறக்க அனைவரும் பாடுபட வேண்டும். வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் ஆன்மா இன்று எம்மிடம் ஒரு கேள்வியை எழுப்புகிறது. நீங்கள் பெற்ற வரலாற்று பொறுப்பை அடுத்த தலைமுறைக்கு எவ்வாறு கொண்டு செல்ல போகிறீர்கள்? அந்த கேள்விக்கான பதிலை எமது செயல்களால் வழங்குவோம். தற்போது எம்முன்னே உள்ள ஜனநாயக தெரிவான சர்வதேசத்தினால் நடாத்தி கண்காணிக்கப்படும் சர்வசன வாக்கெடுப்பினூடாக எமது தேசத்திற்கான சர்வதேச அங்கீகாரத்தினை பெற வேண்டும். எமக்கான ஜனநாயக தெரிவுகள் மூடப்படும் இடத்து காலம் உரிய வழிகளை திறக்கும். இதற்கு வரலாற்று பாடங்களே சாட்சி. தமிழர் தேசியத்தின் உரிமைகளுக்காக, தமிழின விடுதலைக்காக, தமிழர் எதிர்காலத்துக்காக நாம் ஒன்றிணைவோம். நன்றி. தமிழராய் எழுவோம், தாயகம் காண்போம். நன்றி.